இருக்கிறதுலேயே டேஞ்சரஸ் 13வது ஆகும். அது என்னது? 1/7/2025 பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தி அதுல ஒருத்தர் வாக்காளர் ஆயிட்டா அது போதுமான அடையாளம் தமிழ்நாட்டில் நான் வாக்காளர். இதுல கேள்வி என்ன? நான் பீகார்ல வாக்காளரா இருந்தேன்னா நான் இந்திய குடிமகன்றது ஒத்துக்கலாம். ஆனா அந்த தொகுதியில் ஆர்டினரி ரெசிடென்ட் தகுதி எப்படி வரும்? ஏன்னா ஜூலை மாசம் தேர்தல் கமிஷன் நன்றாக ஆராய்ந்து பார்த்து இவர் பீகாரில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் முடிவு பண்ணிட்டான். நவம்பர் மாதம் அந்த தகுதியின் அடிப்படையில் பீகார்ல ஓட்டும் போட்டுட்டான். அதே நவம்பர் மாசம் தமிழ்நாட்டில் அவன் எப்படி ஆர்டினரி ரெசிடென்ட் நிறுத்த முடியும்? தேர்தல் ஆணையத்தை நீ போயிட்டு நான் எலெக்ஷன் ஒட்டி உன்னுடைய வாக்கு பார்க்கிறேன் அப்படின்ற போர்வையில யாரெல்லாம் இந்திய குடியுரிமை கொடுக்க கூடாதுன்றத நீ முடிவு பண்ணுங்கிறாங்க. மேபி தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை. மற்ற எல்லா மாநிலங்களிலும், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எல்லா மாநிலங்களிலும் அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்க இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்தை. இதுதான் இந்த ஜனநாயக நாட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல். நாம அந்த லார்ஜர் கேன்வாஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் உடைய மிகப்பெரிய பேரழிவு இதுதான். நாளைக்கு பிஜேபி ஆட்சி போயிட்டு வேற யார் வேணாலும் வரலாம். யார் வந்தாலும் இதற்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன்ன்றது ஒரு தன்னிச்சையான நிறுவனமா இருக்கு. எல்லாரும் உங்க மனசுல இருந்து ஆட்களை தூக்கி போட்டுருங்க. நிறுவனங்களை மட்டும் பாருங்க. எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு நிறுவனம், தன்னிச்சையாக இருக்க வேண்டிய நிறுவனம். அம்பேத்கர் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின அரசியலமைப்பு சட்டத்துல அந்த தன்னிச்சையாக இருக்க வேண்டிய நிறுவனத்துக்கு என்னென்னலாம் அதிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து எழுதப்பட்ட அந்த நிறுவனம் அன்றைக்கு ஆட்சியாளர் கையில போயிருச்சுன்னா அது என்னவா இருக்கும்? யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம். அதை பத்தி நமக்கு பிரச்சனை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேள்வி. அதுல ஒவ்வொரு பாகத்துடைய வாக்காளர் பட்டியலையும் உள்ள போட்டீங்கன்னா அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள் அக்கௌண்ட் உங்களால எடுக்கணும். அதுல திராவிட சித்தாந்தம் தெரிஞ்சவன் யாரு, அதை பத்தியா ஃபேஸ்புக்ல பாக்குறவங்க யாரு, RSS சித்தாந்தங்களை பாக்குறவங்க யாரு, இப்படின்னு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை பாக்குறவங்க யாரு அப்படின்னு ரொம்ப எளிதாக இல்லீகல் சைட்ஸ்ல பார்க்கணும். இன்னும் எலெக்ஷன் கமிஷன் அந்த அளவுக்கு போகல. அதை பார்த்துட்டு அந்த ஓட்டை மட்டும் நீக்கிக்கிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்க. 27/11 அன்னைக்கு அசாம் மாநிலத்துக்கு ஒரு அறிவிப்பு வந்து அதுல பாத்தீங்கன்னா எனுமரேஷன் ஃபார்ம் கிடையாது. நீங்க எந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி தர வேண்டாம். அசாம் எந்த டாக்குமெண்ட்டையும் தர வேண்டாம். எலெக்ஷன் அபிஷியல்ஸ் வீடு வீடா போயிட்டு கணக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. அது மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏன் அசாமுக்கு அப்படி, நமக்கு இப்படி? ஏன் எஸ்ஐஆர் நடத்தப்படுகிறது அப்படிங்கறத நாம முதல்ல உள்வாங்கி, அது அரசியல் ரீதியாக அதை ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி தானே எல்லாருக்கும் இருக்கும். ஒரு முழுமையான வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு அடிப்படையான ஒரு தேவை. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இருக்க முடியாது. முழுமையான வாக்காளர் பட்டியல்னா என்ன? தகுதி உடையவங்க யாரும் நீக்கப்படக்கூடாது, விட்டு போகக்கூடாது. தகுதியற்ற யாரையும் சேர்த்துடக்கூடாது. இப்போ நீங்கள் ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லாமல் மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில், இன்னும் உங்களுக்கு குறிப்பாக சொன்னோம்னா ராமேஸ்வரத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60% மேலே வாக்கு பதிவாகாது. இன்னும் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேரும் அரசு ஊழியர்கள், படித்தவர்கள், அப்படின்னா கூட 60% மேலே ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரட்டை வாக்கு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த ஊர்லேயும் ஒரு வாக்கு வச்சுருப்பாங்க. தேர்தல் 3 நாள் லீவ் வருது அப்படின்னா எல்லாரும், நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பொங்கல் அப்போ அந்த வண்டலூர் ஜூ கிட்ட பெரிய டிராஃபிக் இருக்கும். எல்லாரும் ஊருக்கு போவாங்க. எல்லாரும் ஊருக்கு, சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட போவாங்க. இன்னும் நம்ம சமுதாயத்தில் அரசியலை தாண்டி சமூகம் சார்ந்து வாக்களிக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர் நிற்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடணுன்றதில் படித்தவங்களும், அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, அந்த மனப்பாங்கு இன்னும் மாறலை. அதனால் ஊருக்கு போகிறாங்க. அதனால தான் 60%க்கு மேலே சென்னையில் வாக்கு பதிவாகாது. ராமேஸ்வரத்தில் போய் வேலை செய்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மதுரையை சார்ந்தவங்க. பெரும்பாலும் ராமேஸ்வரம் கோயிலை ஒட்டி வேலை பார்க்கக்கூடிய வியாபாரிகள் முதற்கொண்டு எல்லாரும் மதுரையை சார்ந்தவங்க. 1-2 ஓட்டு போடுவாங்க. காலைல ராமேஸ்வரத்தில் போட்டு மதுரைக்கு போயிடுவாங்க.
அல்லது மதுரைக்கு போயிடுவாங்க. அதனால் அங்கேயும் அந்த டொஃபோகிராஃபிக்கில் அந்த பிரச்சனை இருக்கும். இது இருக்கக்கூடாது. அது நல்லது இல்லை தான். ஜனநாயகத்தில் அது நல்லது இல்லை தான். அப்போ இறந்தவர்களுடைய வாக்கை நீக்கணும், டபுள் என்ட்ரிஸை நீக்கணும். ஷிஃப்டட் ஓட்டை அது டபுள் என்ட்ரியில் தான் வரும். ஷிஃப்டட்னா கூட அவன் அங்கே போய் ஒரு ஓட்டு போட்டிருந்தான்னா அது டபுள் என்ட்ரியில் வரும். இதற்கு இந்த எஸ்ஐஆர் அவசியமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நான் திமுகவை சார்ந்தவன்றதுனால எனக்கு நேரடியாக தெரியும். அவங்க டாக்டர் கலைஞர் இருந்த பதிலிருந்தே நம்ம இந்த பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டே இருக்கோம். குறிப்பாக 1/5/2025 அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து. இறந்து போன வாக்காளர்களை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் பர்த் அண்ட் டெத் டெல்லியில் ஒரு யூனிஃபைடு டேட்டா நாங்கள் வச்சுருக்கோம், யார் யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்கன்ட்டு. அதை நாங்கள் தொகுதி வாரியாக எடுத்து நாங்களே வி வில் க்ளீன் அப் தி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு ஆப் ஒன்று வச்சுருக்குறாங்க டபுள் என்ட்ரிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபோட்டோ அல்லது சிமிலர் நேம் அண்ட் ஃபாதர் நேம் ஒன்றா வர்றது, ஏஜ், இதில் வந்து டபுள் என்ட்ரிஸை அவங்களால ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த எஸ்ஐஆரை நடத்தாமையே அவங்க மிக எளிதாக இந்த வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் செய்திருக்க முடியும். நான் பின்னாடி இருந்து நிகழ்வுகளை பார்க்குறேன். நமக்கு 24/6/2025 பீகாருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது. 27/10 அன்னைக்கு தமிழ்நாடு உட்பட்ட 12 மாநிலங்களுக்கு வந்தது. 27/11 அன்னைக்கு அசாம் மாநிலத்துக்கு ஒரு அறிவிப்பு வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா எனுமரேஷன் ஃபார்ம் கிடையாது. நீங்கள் எந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி தர வேண்டாம். அசாமுக்கு எந்த டாக்குமெண்ட்டையும் தர வேண்டாம். எலெக்ஷன் அஃபிஷியல்ஸ் வீடு வீடாக போயிட்டு கணக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏன் அசாமுக்கு அப்படி, நமக்கு இப்படி, மற்ற மாநிலங்களுக்கு ஏன் இப்படி? 2 விஷயம் ஒரு அரசியல் அதுக்குள்ளே இருக்குது. ஒன்று, நீங்கள் எல்லாம் பத்திரிகை துறையில் இருக்கிறதுனால இந்த வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெரிமேண்டரிங்னு ஒரு வேர்டு இருக்குது. ஜெரிமேண்டரிங் அப்படிங்கிறது அமெரிக்க அரசியலில் ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை, தேர்தலை ஒட்டியான வார்த்தை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொகுதியில் தான் ஜெயிக்கணும், அங்கே ரெண்டு பார்ட்டி தானே, ரிபப்ளிக்ஸ் அண்ட் டெமோக்ராட்ஸ். அவன் ரிபப்ளிக் அவன் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணுவான், எல்லா தொகுதியும் டீலிமிட்டேஷன் பண்ணிடுவான். இதெல்லாம் பிரித்து சேர்த்துருவான். 2 தொகுதியை தனித்தனியாக பிரித்து வேறு தொகுதியோடு சேர்த்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன கணக்கு போட்டிங்கனாலும் டேட்டா பிரகாரம் எல்லா தொகுதியிலையும் 51% ரிபப்ளிக் கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த தொகுதி மறுவரையறை பண்ணுறப்ப நிலப்பரப்பில் மாற்றங்களை செய்து ஒரே கட்சி மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே வர மாதிரி பண்ணுறது பேர் ஜெரிமேண்டரிங். அதை பற்றி ஒரு 11-12 அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்குது. அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் எப்போவுமே அந்த 9 ஜட்ஜும் உட்காந்து தான் தீர்ப்பு கொடுப்பாங்க எல்லா வழக்கையும். அப்போ ஜெரிமேண்டரிங் பிரின்சிபல் வந்து ரொம்ப தப்பு. அது எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து இது பண்ணி ஹைஜாக் பண்ணுற மாதிரி. அதோட ரிவர்சல் தான் இந்தியாவில் நடக்குது. இவங்க வந்து நிலப்பரப்பை டீலிமிட்டேஷன் பண்ண முடியாது. அப்போ நிலப்பரப்பை டீலிமிட்டேஷன் பண்ண வேணாம்னா வேறு எப்படி பண்ணலாம்? அதை மக்களை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறது. எப்படி மக்களை மாற்றுறது? தகுதி உள்ள எல்லாரையும் நீக்கிடணும். யாரெல்லாம் எனக்கு அகெயின்ஸ்ட்டு நான் நினைக்கிறேனோ தகுதி இல்லைனாலாம் ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிவிட்டோம். அல்லது தகுதி இல்லாதவங்களெல்லாம் என்னுடைய ஓட்டர்ஸ் கொண்டு வந்து இங்கே ஓட்டர்ஸாக சேர்த்துடணும். அப்போ பெர்மனண்ட்டாக ஒரு பார்ட்டிக்கு அல்லது ஒரு தத்துவம் சார்ந்த கட்சி மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அது பாசிபிளா அப்படின்னா ரொம்ப ரொம்ப
பாசிபிள். என்னையெல்லாம் விட நீங்கள் ரொம்ப இளைஞர்கள், அதனால் கணினி அந்த அறிவியலில் ரொம்ப கைத்தேர்ந்தவர்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இல்லீகல் சைட்ஸ் இருக்குது, கரெக்ட்? நிறைய இல்லீகல் சைட்ஸ். அதில் ஒவ்வொரு பாகத்துடைய வாக்காளர் பட்டியலையும் உள்ளே போட்டிங்கன்னா அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள் அக்கௌண்ட்டு உங்களால் எடுக்க முடியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். அதில் திராவிட சித்தாந்தம் தெரிஞ்சவன் யார், அதை பற்றியா ஃபேஸ்புக்கில் பார்க்குறவன் யார், அல்லது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை பார்க்குறவன் யார், இப்படின்னு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை பார்க்குறவங்க யார் அப்படின்னு ரொம்ப எளிதாக இல்லீகல் சைட்ஸில் பார்க்க முடியும். இன்னும் எலெக்ஷன் கமிஷன் அந்த அளவுக்கு போகலை. அதை பார்த்துட்டு அந்த ஓட்டை மட்டும் நீக்கிக்கிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1980 பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவுடைய மார்ஜின் 7% to 8% தான் மேக்சிமமே. பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், எல்லா தேர்தலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தி டிஃப்ரென்ஸ் இஸ் மேக்ஸிமம் 7 to 8%. ஸோ எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு வின் தி எலெக்ஷன் அவங்க எங்கே கை வைக்கணும், மேக்ஸிமம் 10%ல் கை வச்சா போதும். இப்போ நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம், இந்த எஸ்ஐஆர் வரப்போகுதுன்றது என்னுடைய வழக்கறிஞர் அணி மூலமாக ஒரு 5 தொகுதியில் எடுத்தோம். 5 தொகுதியில் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இறந்து போனவர்கள், ஷிஃப்டடு, டபுள் என்ட்ரி, அதில் ஏறக்குறைய ஒவ்வொரு தொகுதியிலும் நிச்சயமாக 8% கிட்ட போயிடும், நிச்சயமாக போயிடும். அப்போ அதை தாண்டி ஒரு 10%ல் கை வச்சுட்டாங்கன்னா இந்த எலெக்ஷன்ஸை அவங்க இன்னும் வரக்கூடிய 20 வருஷத்துக்கு அவங்க கையில் வச்சுருக்க முடியும். அதை எப்படி பண்ணுவாங்க? சிறுபான்மையினரை நீக்கிடலாம் ஈஸியாக, அது பை நேம்லேயே பார்த்து எடுத்துடலாம். பண்ணியிருக்காங்களான்னா பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க? 2019 பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் 40,000 கிறிஸ்துவருடைய வாக்குகளை மொத்தமாக நீக்கி தூக்கி போட்டாங்க. எவ்வளோ ஃபைட் பண்ணாலும் அவங்கள சேர்க்கவே முடியல. எலெக்ஷன் அப்போ பை நேம் நீக்கிடுவாங்க. அது ஒரு பிரச்சனை. அது தகுதி உள்ளவர்களை நீக்குவது, தகுதி அற்றவர்களை சேர்க்கிறது. ஒரு வாக்காளர்னா மொத்தம் 3 தகுதி இருக்கணும். அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், 2வது 18 வயது நிரம்பியவராக இருக்கணும், 3வது அவர் அந்த தொகுதியில் சாதாரணமாக வசிப்பவராக இருக்கணும். ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் தட் கான்ஸ்டிடுவன்சின்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு டெஃபினிஷன் கொடுக்கல. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸை வச்சு தான் நம்ம அதை டெடியூஸ் பண்ணணும். அந்த வார்த்தை ஆர்டினரி ரெசிடென்ட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா ஒரு 4-5 சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படித்தா தான் நமக்கு புரியும். பொதுவெளியில் சட்டம் சாராமல் அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி சொல்லலாம்னா, என்னுடைய எண்ணமும் செயலும் நான் இந்த இடத்துலையே சாதாரணமாக வசிக்கக்கூடியவனாக காட்டணும். என்ன, என் ஒய்ஃபு, என் சில்ட்ரனோட நான் இங்கே இருக்கணும், எப்போவுமே இங்கே வேலை செய்கிறவனாக இருக்கணும், எனக்கு சொந்த வீடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி என்னுடைய பணி நிமித்தமாக நான் இங்கேயே இருக்கணும், பெரும்பாலான நேரத்தில் ஒரே தொகுதியில் இருக்கிறவனாக இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் காரணங்களை வச்சு ஒருத்தர் சாதாரணமாக வசிக்கிறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி தகுதி இல்லாதவனை கொண்டு இங்கே வாக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் எல்லாம் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் படிச்சிருப்பீங்க. அதில் 2வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆவணங்கள் கேட்கும்போது நீங்கள் ஏதாவது 13 ஆவணத்தில் ஒரு ஆவணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களை அவங்க வாக்காளராக சேர்த்துக்குவாங்க. இருக்கிறதுலே டேஞ்சரஸ் 13வது ஆவணம். அது என்னது? 1/7/2025 பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தி அதில் ஒருத்தர் வாக்காளர் ஆயிட்டா அது போதுமான அடையாளம், தமிழ்நாட்டில் நான் வாக்காளர் ஆகிறேன். ரைட்? இதில் கேள்வி என்ன? நான் பீகாரில் வாக்காளராக இருந்தேன்னா நான் இந்திய குடிமகன்றது ஒத்துக்கலாம், கரெக்ட். ஃபஸ்ட்டு தகுதி வந்துடுச்சு. 18 வயசு நிரம்பியவன் அந்த தகுதியும் வந்துடுச்சு. ஆனால் அந்த தொகுதியில் ஆர்டினரி ரெசிடென்ட் தகுதி எப்படி வரும்? ஏன்னா ஜூலை மாதம் தேர்தல் கமிஷன் நன்றாக ஆராய்ந்து பார்த்து
இவர் பீகாரில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் முடிவு பண்ணிட்டான். நவம்பர் மாதம் அந்த தகுதியின் அடிப்படையில் பீகாரில் ஓட்டும் போட்டுட்டான். அதே நவம்பர் மாதம் தமிழ்நாட்டில் அவனை எப்படி ஆர்டினரி ரெசிடென்ட்னு எடுத்துக்க முடியும் நான்? அப்போ பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை பெருமளவு இங்கே கொண்டு வந்து சேர்த்தா தகுதியற்றவர்களை வாக்காளர்களாக சேர்க்கிறது. ஒரு தொகுதிக்கு 5000 to 10,000 பேர் சேர்த்தாங்கன்னா போதும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாமிலிருந்து வந்திருக்கவங்க மட்டும் பதிவு பெற்றவர்கள் மட்டும் 34 லட்சம் பேர். பதிவு பெறாமல் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 50 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ சில மாவட்டங்களில் மட்டும் 7 லட்சம்னு இருக்கிறாங்க. மொத்தம் 8 மாவட்டங்களில் பரவலாக இந்த 50 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 50 லட்சம் பேரையும் வாக்காளராக மாற்றிட்டா தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னு நீங்களே உங்கள் கற்பனைக்கு விட்டுருங்க. இது ஒரு பிரச்சனை. இது ஜெரிமேண்டரிங் பை வே ஆஃப் அட்ஜஸ்டிங் தி பீப்புள். இதை தான் ஒன்றிய அரசாங்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் தேர்ந்தெடுத்தவர் தான் இந்த தலைமை தேர்தல் அதிகாரி. அதையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மீறி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. 5 ஜட்ஜு சேர்ந்து தேர்தல் ஆணையரை, பிரதம மந்திரி, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஒரு எதிர்கட்சி தலைவர், 3 பேர் சேர்ந்த குழு தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை உடனே ஒரு 3 மாதத்துக்குள்ளாக டிசம்பர் 2023 ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை மாற்றி அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எடுத்துட்டு யாராவது ஒரு ஒன்றிய அமைச்சர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம், நான் சொல்கிறது வந்து நீங்கள் கட்சி சார்ந்து பார்க்க வேண்டாம் தயவுசெய்து. நாளைக்கு பிஜேபி ஆட்சி போயிட்டு வேறு யார் வேணாலும் வரலாம். யார் வந்தாலும் இதற்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு தன்னிச்சையான நிறுவனமாக இருக்கார். நாம் வந்து ஆட்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எல்லோரும் உங்கள் மனசிலிருந்து ஆட்களை தூக்கி போட்டுருங்க. நிறுவனங்களை மட்டும் பாருங்கள். எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு நிறுவனம், தன்னிச்சையாக இருக்க வேண்டிய நிறுவனம். அம்பேத்கர் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த தன்னிச்சையாக இருக்க வேண்டிய நிறுவனத்துக்கு என்னென்னலாம் அதிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்த்து எழுதப்பட்ட அந்த நிறுவனம் அன்றைக்கு ஆட்சியாளர் கையில் போயிடுச்சுன்னா அது என்னவா இருக்கும்? யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு. அதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயம். அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் இமீடியட் பெனிஃபிட் என்னென்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டை நான் வந்து என்னால் கையில் எடுக்க முடியும். ஆனால் லாங் டேர்ம் ப்ராப்ளம் இதில் இருக்கு. என்ன லாங் டேர்ம் ப்ராப்ளம்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்குல்ல, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. இந்திய குடிமகனாக இருக்கணும் அல்லது நான் என்ஆர் இளங்கோ இந்திய குடிமகனாக இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. சிட்டிசன்ஷிப் ஆக்டில் அந்த அதிகாரத்தை உள்துறை அமைச்சகத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 13வது ஆவணம் சொன்னேன்ல, அது எதை குறிக்கும்? நான் இந்திய குடிமகனா இல்லையான்னு மட்டும்தான் சொல்லும். நீங்கள் அந்த 13 ஆவணங்களில் எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அது இந்திய குடிமகனா இல்லையான்றதுக்கான ஆவணமாக தான் இருக்கும். அப்போ தேர்தல் ஆணையம் எதுக்கு போயிட்டு என்னுடைய குடியுரிமையை முடிவு பண்ணுறான்? முடிவு பண்ணுற அதிகாரத்தை யார் அவங்க கையில் கொடுத்தாங்க? இது இருக்கிறதுல மிகப்பெரிய அச்சுறுத்தல். எலெக்ஷன் ரிசல்ட் ஓகே, அதை விட மிகப்பெரிய அச்சுறுத்தல் எந்த ஒரு அதிகாரிக்கோ அல்லது ஒரு ஆணையத்திற்கோ அல்லது ஒரு நிறுவனத்திற்கோ இல்லாத அதிகாரத்தை எடுத்து போய் கொடுக்குறாங்க பாருங்க. இது சர்வாதிகாரத்தினுடைய ஒரு கோரமான முகம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்கில் மரண தண்டனையை கொடுக்கறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா
மாவட்ட நீதிபதிக்கு இருக்குது. அதை உறுதிப்படுத்துகிற அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு பிரைம் மினிஸ்டர் நினச்சாங்க இனிமேல் மேஜிஸ்ட்ரேட்டே டெத் சென்டென்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான விஷயம் இது. யாருக்கு அதிகாரம் இல்லையோ அவர்களை அந்த விஷயத்தை செய்ய சொல்கிறாங்க. யாரை செய்ய சொல்கிறாங்க? தேர்தல் ஆணையத்தை நீ போயிட்டு நான் எலெக்ஷன் ஒட்டி உன்னுடைய வாக்கு பார்க்குறேன் அப்படின்ற போர்வையில் யாரெல்லாம் இந்திய உரிமை கொடுக்கக்கூடாதுன்றத நீ முடிவு பண்ணுங்கிறாங்க. மேபி தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை. மற்ற எல்லா மாநிலங்களிலும், வெஸ்ட் பெங்காலிருந்து எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்தை கொடுத்துட்டாங்க. இதுதான் இந்த ஜனநாயக நாட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல். நாம் அந்த லார்ஜர் கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருடைய மிகப்பெரிய பேரழிவு இதுதான். நாம் இங்கே பேசுறதில்லை தமிழ்நாட்டில், ஏன்னா நமக்கு அது அச்சுறுத்தல் இல்லை. மேக்சிமம் இலங்கை தமிழர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் அவங்க வந்து எப்படியும் குடியுரிமை கேட்கறதில்ல, வாக்குரிமை கேட்கறதில்ல, அவங்க பாட்டு இருந்துட்டு போயிடுறாங்க. இந்த பெட்டிஷனை மூவ் பண்ண அன்னைக்கு மட்டும் வெஸ்ட் பெங்காலில் 13 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்னை வந்து பெங்காலி, வெஸ்ட் பெங்காலில் இந்தியன் இல்லை பங்களாதேஷின்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி மட்டும் 13 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது இனிமேல் வர தான் எத்தனை பேர் பண்ணியிருக்க போகிறோம்னு தெரியும். இந்த பிரச்சனை தான் இருக்கக்கூடிய இதில் மிகப்பெரிய அச்சுறுத்தல். இது ரெண்டும் ஏன் எஸ்ஐஆர் ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கிறதுக்காக. சட்டப்படியாக ஏன் இது பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்குது. எதுக்கு அதிகாரம் இருக்குது? ஒரு வாக்காளர் பட்டியலை உருவாக்குவதற்கும் அதை எப்படி உருவாக்குறாங்கன்றத சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கு உரிய டைரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 ஒரு ஆக்ட் இருக்குது. அதில் தான் வாக்குரிமைனா என்ன, ஆர்டினரி ரெசிடென்ட்னா என்ன எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் எந்த வகையில் வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும், அதற்கான நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்லிமெண்ட்டில் விதிகள் உருவாக்க வேண்டும் சொல்கிறாங்க. 1950 அந்த சட்டம். 1960 விதிகளை உருவாக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டார்ஸ் ரூல் அப்படின்னு. அந்த ரூலில் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க. எலக்டரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் யார், அவருடைய கடமைகள் என்ன, எப்படி வந்து அவர் இன்ஃபர்மேஷன் கேட்கலாம், எப்படி எந்த ஃபார்மில் நான் என்னை வாக்காளராக சேர்த்துக்கணும், எந்த ஃபார்மில் நான் இவரோட வாக்கை வந்து நீக்கணும்னு கேட்கணும், எல்லாத்துக்குமே ஃபார்ம்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த விதிகளை தாண்டி எந்த முறையிலையும் எலெக்ஷன் கமிஷன் செயல்பட முடியாது. ரைட்? இப்போ நீங்கள் உங்கள் கையில் இருக்க அந்த எனுமரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது பாராளுமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட ஃபார்ம் கிடையாது. எனுமரேஷன் ஃபார்மை எந்த ரூலும் அனுமதிக்கவில்லை. இப்போ சட்டத்துக்கு புறம்பாக அதை செய்கிறாங்க. ரெண்டாவது, அந்த எலக்டோரல் ரூல்ஸில் 1960 ரூல்ஸில் விவரங்கள் கேட்கலான்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஆவணங்கள் கேட்கலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை எலெக்ஷன் கமிஷனுக்கு தரப்படவில்லை. மூணாவது, அவருங்க ஒரு குறிப்பிட்ட கால வரையறை கொடுக்குறாங்க. அதாவது டிராஃப்ட் ரோல் உருவாக்கின பிறகு, அதை வெளியிட்ட பிறகு 15 நாளில் இருந்து குறைஞ்சபட்சம் 15 நாள் டைம் இருக்கணும். 30 நாள் வரைக்கும் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஆர்ஓ வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். இப்போ நீ வந்து உன் பேரை நீக்கிட்டேன், உனக்கு அப்ஜெக்ஷன் தான் சொல்லு அப்படின்னு கேட்கணும். ஆனால் நீங்கள் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா 9/12/2025 அன்னைக்கு தான் டிராஃப்ட் ரோல் போட போகிறாங்க.
ஆனால் அன்னிலிருந்தே நோட்டீஸ் கொடுக்கலாம். என்னைக்கு டிராஃப்ட் ரோல் போடுறாங்களோ அன்னிலிருந்தே நோட்டீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த எனுமரேஷன் ஃபார்மில் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, ஆவணங்கள் கேட்குறதும் 9/12 கேட்கலாங்கிறாங்க. சட்டங்கிறது அல்லது நடைமுறைகள் தெளிவாக இருக்கணும், எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியணும். அப்போ தான் அது சட்டமாகும். நான் ஒரு சட்டத்தை ஏற்றுட்டு அது என் வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே சொல்ல மாட்டேன். அது எப்படி சட்டமாகும்? அது ஆகாது. எனுமரேஷன் ஃபார்மில் ஒரு விதிகள் உருவாக்குறான். என்னன்ட்டு, நீங்கள் 2002 வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருந்தால் நீங்கள் எந்த ஆவணமும் தர வேண்டாம். உங்கள் அப்பா அம்மா பேர் இருந்தால் நீங்கள் எந்த ஆவணமும் தர வேண்டாம். மற்றவங்க எல்லாரும் ஆவணங்கள் தரணும்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை? அந்த ஆவணங்கள் எந்த ஆவணங்கள்ட்டு நான் சொன்ன அந்த 13 ஆவணங்களை பட்டியலிடுறாங்க. ஆனால் நீங்கள் 2002 உங்கள் வாக்கு பற்றி கொடுத்த தகவல் நீங்கள் கொடுக்கவில்லை என்றாலோ, அல்லது நீங்கள் கொடுக்கும் தகவல் அவங்க டேட்டா பேஸுக்கு ஒத்து வரலனாலோ அவங்க ஆவணங்கள் கேட்பாங்க. பிரச்சனை என்னன்னா, அது எந்த டேட்டா பேஸ்ன்னு சொல்லலை, இது இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, எத்தனை நாள் கழித்து கேட்பார் சொல்லலை. என்ன மூலமாக கேட்பார்? போஸ்ட்டில் கேட்பாரா? வீட்டுக்கு இப்போ பிஎல்ஓ கொடுத்தாங்களே, பிஎல்ஓ மூலமாக சர்வ் பண்ணுவாங்களா? சொல்லலை. எத்தனை நாள் டைம் தருவார்? சொல்லலை. எந்த ஃபார்மில் கேட்பார்? சொல்லலை. எத்தனை நாளில் நான் ஆவணத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்? சொல்லலை. யாருக்கிட்ட ஆவணத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்? பிஎல்ஓ கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணுமா, இஆர்ஓ கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணுமா? சொல்லலை. ஆவணங்களை நான் 2 பிரதி கொடுக்கணுமா, 3 பிரதி தரணுமா, நீ அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பியா? சொல்லலை. அப்புறம் இது என்ன நடைமுறை? இது சட்டத்திற்கு ஒவ்வாத ஒரு நடைமுறை, அல்லது ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு நடைமுறை. இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா என்ன ஆகும்? தென் ஒரு தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு சார்ந்து நீங்கள் வாக்காளராக இல்லையான்றது டிசைட் ஆகிடும். சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் இஆர்ஓ, அவனுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்கு ஏற்பட்டு, கருப்பாக இருக்கிறியா நீ, உன்னை எனக்கு பிடிக்கல, நான் 10 நாள் கழிச்சு ஆவணம் கொடுன்னு சொல்லிட்டு நான் 5ஆவது நாள்லேயே உன் பேரை நீக்கிறேன். அந்த மாதிரி எந்த அளவீடில் வேணாலும் இஆர்ஓ யாரை வேணாலும் வாக்காளராக சேர்த்துக்கலாம், யாரை வேணாலும் வாக்காளர்களாக இருந்து நீக்கிடலாம். இது ஜனநாயகமா? எல்லாத்த மீறி இது ஒரு ஜனநாயக நாடு அல்லது ஜனநாயகத்தை நிலைநிறுத்தும் நாடாக இருக்குமா அப்படின்னா, இந்த முறையை பின்பற்றினால் 2026 தேர்தலில் ஜனநாயகம் பறிக்கப்படும் மட்டும் நினைக்காதீங்க. இந்த பட்டியல் தான் இன்னும் 20 வருடங்களுக்கான தேர்தல் பட்டியல், வாக்காளர் பட்டியல். இன்னும் 20 வருடங்களுக்கான ஜனநாயகத்தை மொத்தமாக முடிச்சுக்கிறது தான் எஸ்ஐஆர். இதற்காக தான் நம்ம எதிர்க்கிறோம். அப்போ மேடம் சொன்னாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு என்ன ஆகும்? நீதிமன்றங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், அது வெளிப்படையாக நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பீகாரில் அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நீதிமன்றங்களில் ஏன் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, ஆதாரை செகண்ட் ஜட்ஜ், இத்தனையும் அவர் ஜூனியர் ஜட்ஜ், அவர் செகண்ட் ஜட்ஜ் தான் எலெக்ஷன் கமிஷனை கடுமையாக திட்டினாங்க. திட்டிட்டு ஆதாரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், நீ ஒத்துக்கிறியா இல்லை நான் ஆர்டர் போட்டோமா அப்படின்னு கேட்டார். அவங்க ஒத்துக்கல, அவர் ஆர்டரும் போட்டார். என்ன, ஆதாரை சேர்த்துக்கணுன்ட்டு. ஆதாரை சேர்த்துக்கணும்னு சொன்னவன தான் அங்கே ஏற்குறைய 48 லட்சம் பேர் திருப்பி உள்ளே புதுசாக வந்தாங்க பீகாரில். இல்லாட்டி அங்கே நீக்கப்பட்ட வாக்குகள் 1,10,00,000 இருந்துடும். பிஜேபியும் ஜேடியும் அட்லீஸ்ட் 240 தொகுதியில், 243 தொகுதியில், 234 தொகுதியில் ஜெயிச்சிருப்பாங்க ஸ்ட்ரெயிட்டாக.
ஏன்னா 25% மார்ஜினில் எத்தனை தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியா டுடே அப்புறம் இன்னொரு பத்திரிகையில் வேறு நான் படித்தேன். நீங்கள் பாருங்கள் அந்த மார்ஜின் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதிக வாக்குகளை பெற்றது, அதிக சதவீத வாக்குகளை பெற்றது ஆர்ஜேடி. தேஜஸ் இவரோட பார்ட்டி தான் அதிக சதவீதங்களை பெறுது. 23% அவங்க தான் வாங்குறாங்க. அதிக சீட்டுகளை பெற்ற பிஜேபி அவங்களோட 2% வாக்கு கம்மியாக வாங்குறாங்க. ரெண்டாவது எடுத்த 85 சீட்டு எடுத்த ஜேடியு அவங்கள விட ஆர்ஜேடியை விட 4% வாக்குகள் கம்மியாக வாங்குறாங்க. ஆனால் அதிக சதவீதங்களை வாங்கிய ஆர்ஜேடி 25 சீட்டு தான் வாங்குறாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த டொபோகிராபிக்கலாக வாக்காளர்களை நீக்கி ஜெரிமேண்டரிங் பண்ணுறது. அது இங்கே பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் அந்த ரிசல்ட் அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் இது மூலமாக வருமானா வராது. ஏன் அவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே திராவிட இயக்கங்கள் ரொம்ப ரொபஸ்டான ஒரு BLA 2 சிஸ்டம் வச்சுருக்கோம். எஸ்பெஷலி டிஎம்கேல அதை வந்து ஒரு 14 வருஷம் 15 வருஷமாக ட்ரெயின் பண்ணுறோம். BLA 2 சிஸ்டம் மட்டும் ட்ரெயின் ஃபார் அபவுட் 16 இயர்ஸ். எனக்கு தெரிஞ்சே நான் 2016 எலெக்ஷன்லேருந்து நான் வார் ரூம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டாக்டர் கலைஞர் இருந்தப்ப அப்பத்திலிருந்தே BLA 2 வந்து முழுமையாக போட்டது டிஎம்கே தான். இப்போ அவங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸஸ் சிஎம்ஏ வந்து அத்தனை ட்ரைனிங் கிளாஸஸ் மண்டல வாரியாக எடுத்தாங்க. என்ன ஒவ்வொரு பார்ட்டி டிஸ்ட்ரிக்ட்டுக்காக போய் எடுக்க சொன்னாங்க. ஸோ BLA 2s வந்து ஓரளவுக்கு சென்சிட்டைஸ் பண்ணி இருக்கிறவங்க வாக்கை வந்து நீக்காமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து சரியாக இருந்துடலாம். ஆனால் இந்த அவேர்னஸ் கேரளாவில் இருக்கா? நாம் தமிழ்நாட்டை மட்டுமே பார்க்கக்கூடாது. இல்லை, ஹோல் ஆஃப் இந்தியாவில் டெமோக்ரஸி இருந்தானே நாமும் டெமோக்ராட்டிக்காக வாழ முடியும். அப்போ இந்த அவேர்னஸ் கேரளாவில் இருக்கா? இந்த அவேர்னஸ் வெஸ்ட் பெங்காலில் இருக்கா? இந்த அவேர்னஸ் அசாமில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும். ஏன்னா பீகார் எலெக்ஷன் நடக்கிறப்ப நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சுமார் 77,000 வாக்குச்சாவடிகளுக்கு அதிகபட்சமாக BLA 2 போட்டது பிஜேபி தான். 54,000 தான் போட்டாங்க அதிகபட்சமாக. காங்கிரஸோட BLA 2 எண்ணிக்கை பீகாரில் 17,000 தான். 77,000 வாக்குச்சாவடிகளுக்கு அவர்கள் 17,000 BLA 2 தான் போட்டிருந்தாங்க. அவேர்னஸ் இல்லை. ரெண்டாவது, அங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு BLA 2 வந்து இப்போ 50 எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம். அப்ஜெக்ஷன் பீரியட் அப்போ 50 ஃபார்ம் வரைக்கும் அப்ஜெக்ஷனும் கொடுக்கலாம். எங்கள் ஆளை விட்டுட்டு இவனை சேர்த்துக்கோன்னு சொல்லி இன்க்ளூஷன் ஃபார்மும் தரலாம். இன்க்ளூஷன் வந்து ஃபார்ம் 6ல் தருவாங்க, அப்ஜெக்ஷன் வந்து ஃபார்ம் 7ல் தருவாங்க. ரொம்ப கவலைக்கு உரிய விஷயம் என்னன்னா, பீகாரில் நடந்த அந்த 90 நாள் ப்ராசஸில் 30 நாள் டைம் கொடுக்குறாங்க அரசியல் கட்சிகளுக்கு. ஒரு நாளைக்கு 50 ஃபார்ம் கொடு, நீ யாருக்கு வேணாலும் கொடு. அந்த ஃபார்ம் கொடுக்கறத பற்றி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். இப்போ உங்களோட ஓட்டை நீங்கள் சேர்க்கணுன்னா உங்கள் சார்பாக வேறு யாரும் தர முடியாது, நீங்கள் தான் கையெழுத்து போட்டு. பிரைம் மினிஸ்டர் கையெழுத்து போட்டால் கூட அது செயல்படியாது. ஆனால் BLA 2 உங்களுக்காக கொடுக்கலாம். அந்த வெயிட்டேஜ் வந்து BLA 2க்கு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட BLA 2க்கு அவங்க ஒரு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எந்த BLA 2 வேணாலும். ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டும்தான், ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது சின்னம் ஒதுக்கப்பட்ட பார்ட்டிகள் மட்டும்தான் BLA 2 போட முடியும். அப்போ 50 ஃபார்ம் ஒரு நாளைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 30 நாள் கொடுக்கலான்னா 1500 ஃபார்ம் தரலாம். அவங்க மட்டும் விழிப்பாக இருந்திருந்தாங்கன்னா, ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவன் டெய்லி சொல்கிறான், எந்த அரசியல் கட்சியும் இந்த 66 லட்சம் பேரை நீக்கினதுக்கு எதிர்க்க எந்த ஃபார்மும் தரல, எந்த ஃபார்மும் தரல. கடைசி வரைக்கும் பீகாரில்
அத்தனை அரசியல் கட்சியும் சேர்ந்து நீங்கள் எத்தனை அப்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு கெஸ் பண்ணுங்களேன். 66 லட்சம் ஓட்டை நீக்கினாங்க. அதில் 32 லட்சம் வந்து செத்து போனவங்க டபுள் என்ட்ரி. மிச்சம் 33 லட்சம் பேர் இடம் மாறி போயிட்டான், பெர்மனண்ட்டான்னு சொல்லிட்டான். அந்த 33 லட்சம் பேருக்கு இத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கான்ல, பிஜேபி இருக்கான், ஆர்ஜேடி இருக்கான், ஜேடியு இருக்கான், காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, இத்தனை இருக்காங்கல்ல. ஒரு கெஸ், ஒரு ஏதாவது கெஸ் நம்பர் சொல்லுங்களேன், பர்சன்டேஜ் சொல்லுங்களேன் பார்க்கலாம். எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்தது 0. 2500 கொடுத்தது இண்டிவிஜுவல்ஸ் கொடுத்தது. அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ், அந்த லீகல் அவேர்னஸ் அங்கே இல்லை, 0. அதனால்தான் அரசியல் கட்சிகள் வந்து இதில் முழுக்க இன்வால்வ் ஆகி பண்ணணும்னு நாம் சொல்கிறோம். நான் பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இதையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்டில் டிஎம்கே பெட்டிஷனை அப்போஸ் பண்ணி ஏடிஎம்கே ஒரு இன்டர்வீனிங் பெட்டிஷன் போடுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த அரசியல் கட்சியும் பங்கெடுக்கிறதுக்கு விடாதீங்க, எங்களை உட்பட அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. 5/11/2025 அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிட்டு தயவுசெய்து எந்த அரசியல் கட்சியும் உள்ளே விட்டுறாதீங்க, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு ஒரு அவங்களுடைய புரிதல். அது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அரசியல் கட்சிகள் நியாயமாக பண்ணுறாங்களா இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் கிரவுண்டில் போயிட்டு சாதாரண குடிமக்களுக்கு அந்த வாக்குரிமையை பண்ணி கொடுக்கறது, பாதுகாத்து கொடுக்க வேண்டியது அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை. என்னுடைய கருத்தில் என்ஜிஓஸுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு. இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இப்போ யார் யார் ஓட்டெல்லாம் நீக்க போகிறாங்களோ அத்தனை பேரோட பசங்களுக்கும் ஓட்டு இருக்காது. அத்தனை பேருக்கும் எலெக்ஷன் ஐடி கார்டை வந்து எத்தனை இடத்துல இப்போ பேங்க் ஓப்பன் பண்ணால் ஐடி கார்டு, எலெக்ஷன் கார்டு இருக்கான்னு கேட்பான். மக்கள் மிகப்பெரிய, சாதாரண மக்கள் மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாக்கப்படுவாங்க. ஏன் சாதாரண மக்கள் பற்றி பேசுகிறோம்? பெரும்பாலும் ஓட்டு போடுறவங்க அவங்க தான். அதே நேரத்தில் அவனை போயிட்டு ஒவ்வொருத்தனையும் நீ ஃபோட்டோ விட்டு அப்படின்னா ஒரு சிங்கிள் பாஸ்போர்ட் ஃபோட்டோ சைஸ் யார் எடுத்து கொடுக்குறா? ஒரு பிரிண்ட் மட்டும் எந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் தராங்க? குறைஞ்சபட்சம் அவன் 100 ரூபா செலவு பண்ணும். குறைஞ்சபட்சம் அவன் வந்து 2 நாள் செலவு பண்ணும் தான் வாக்காளர் ஆகுது. குறித்த நேரத்தில் ஃபில் பண்ணி தரலான்னு நான் அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புலேயும் சொன்னேன், இங்கேயும் சொல்கிறேன். என்னுடைய வாக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது வில்லிவாக்கத்தில், அது டீலிமிட்டேஷன் ஆகி போயிடுச்சு. என்னுடைய வாக்கை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய 2 ஜூனியர்ஸு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு நெட் கனெக்டிவிட்டி நான் வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் கூட எங்களுக்கு 45 நிமிஷம் ஆச்சு என்னுடைய 2002 வாக்கை தேடி கண்டுபிடிக்கிறேன். சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு எப்போ எங்கே கிடைக்கும் 2002 இது பட்டியல்? எந்த தொகுதின்னு தேட முடியும்? எந்த வாக்கு சாவடியில் நான் 2002 ஓட்டு போட்டேன்னு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கக்கூடும்? இப்போ 70 வயசானவங்க 80 வயசானவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி எங்கே இருக்கும்? அப்படி அவங்க தன்னுடைய 2002 வாக்கை சொல்லவில்லை என்றால் அவங்க ஆவணங்களுக்கு கொடுக்கணும். ஆவணங்களுக்கு எங்கே போவாங்க? எப்போ போய் கொடுப்பாங்க? இவங்க போய் எப்போ கலெக்ட் பண்ணுவாங்க? ஏன் கலெக்ட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா மொத்தம் 30 நாள், 4/11 4/12 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்கான். 4/12 வரைக்கும் எதுக்கு டைம் கொடுத்துருக்கான்? உங்ககிட்ட ஃபார்ம் கொடுப்பான், அதை நீங்கள் ஃபில் பண்ணி திருப்பி தரணும், அதை அவன் டிஜிட்டைஸ் பண்ணணும், டிஜிட்டைஸ் பண்ணி கம்பைல் பண்ணணும், கம்பைல் பண்ணது 9/12 அன்னைக்கு டிராஃப்ட் ரோல் தரணும். கரெக்டாக? நேற்றைக்கு 8 மணி வரைக்கும் அல்லது இன்னைக்கு 3 மணி வரைக்கும் கூட எடுத்துக்காங்க. இன்னைக்கு 3 மணி வரைக்கும் டிஜிட்டைஸ் ஆனது வந்து 24% தான் டிஜிட்டைஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு முழுக்க 24% வாக்காளருடைய அந்த வாக்காளர் இது மட்டும்தான் டிஜிட்டைஸ் ஆகிருக்கு. அது அவன் எடுத்துக்கல, உங்ககிட்ட இருந்து டாக்குமெண்ட் கேட்பானா இல்லையான்றது அடுத்த வேறு விஷயம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் டிஜிட்டைஸ் பண்ண முடிஞ்சது 24% தான். இந்த ரேட்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா
9-12 வரைக்கும் அவங்களால 60% தாண்டி டிஜிட்டலைஸ் பண்ணவே முடியாது. 100% கொடுக்குறான், 100% திருப்பி வாங்கிட்டா கூட இதே ரேட்டில் அவன் வந்து டிஜிட்டைஸ் பண்ணிட்டு போனான்னா 9-12 அன்னைக்கு கூட அவர்களால் 60% மேலே டிஜிட்டைஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த 40% வாக்காளர்கள் என்ன ஆவாங்கன்னு பாருங்க. அப்போ போதிய கால அவகாசத்தை கொடுக்காம அவசர கதியில் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, திருப்பி நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா அது ஒரு இடத்துக்கு தான் வந்து சேரும். தகுதியற்றவர்களை நீக்கிவிடும். அது யார் தகுதியற்றவங்கன்றத அவங்க எப்படி அடையாளப்படுத்த போகிறாங்கன்றதில் மட்டும்தான் அரசியல் இருக்கே தவிர, தகுதியற்றவர்கள் நிறைய பேர் நீக்கப்படுவார்கள்ன்றதுல சந்தேகம் கிடையாது. ரேண்டமாக நீக்கிறாங்களா இல்லை ஐடென்டிஃபை பண்ணி நீக்கிறாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான், அந்த இடத்துல மட்டும்தான் அரசியல் ஒளிஞ்சிருக்கு. இதனால் தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கக்கூடிய அதே நேரத்தில் கிரவுண்டில் இத்தனை செய்திகளை தெரிந்த ஒரு கட்சி மக்களோடு நிற்கலைன்னா அவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்கன்ட்டு தான் கிரவுண்ட்லேயும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் அப்போஸ் பண்ணுறோமோ அங்கே பண்ணிட்டு தான் ஆகணும். ஆனால் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத செய்திகளை கிரவுண்டில் இருந்து நாமளும் செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை BLA 2வையும் நம்ம எம்ப்ளாய் பண்ணி we are trying to help the people. இது எஸ்ஐஆரை பற்றியான என்னுடைய கருத்துக்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். கிராமப்புறங்கள்ல ஓகே, நகரங்கள்ல வந்து இருக்கிறவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? நகரங்கள் தான் ரொம்ப மோசம். நான் இப்போ டிஜிட்டலைசேஷன் சொன்னேன் இல்லையா, அதிகபட்சம் டிஜிட்டலைஸ் ஆனது செங்கம் தொகுதி திருவண்ணாமலையில் 54%. குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய கடைசி 25 தொகுதிகளில் 16 தொகுதி சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதியும் அங்கே தான் இருக்குது. ரொம்ப மோசம் சோழிங்கநல்லூர். ஏன்னா அங்கே 7 லட்சம் ஓட்டு இருக்குது. 5% தான் டிஜிட்டைஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது எக்மோர் இருக்கிறதுல சின்ன தொகுதி, அதில் 5.21% தான் டிஜிட்டைஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா காரிலேஷன் வந்து ரொம்ப கஷ்டம். 2002 இங்கே பணியாற்றிய அரசு ஊழியராக ஊழியர்களாக இருக்கட்டும், படித்தவங்களாக இருக்கட்டும், எல்லாரும் இன்னத்துக்கு இடம் மாறி போயிருப்பாங்க. ஸோ த கரெக்ஷன் வில் பி மோர் இன் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ். ஒன்று. ரெண்டாவது, டிப்பிக்கலாக இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸில் வீட்டில் வந்து எல்லாம் ஃபார்மை கொடுத்துட்டு திருப்பி வாங்கிறதுங்கிறது வந்து ஒரு ஹிமாலயன் டாஸ்காக இருக்குது பிஎல்ஓக்கு. அது கூட நாட் வெல் ட்ரெயின்ட் பிஎல்ஓஸ் வந்து அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே யாரையும் குறைச்ச மதிப்பிடலை, ஆனால் அங்கன்வாடி ஊழியர்களில் தான் அந்த வேலைக்கு அமர்த்திருக்கிறாங்க. எல்லாருமே 10th பாஸ் பண்ணாங்க. அவங்களால அதை டிஜிட்டைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்க கைக்கு வரவே மாட்டேங்குது. எத்தனை கேம்ப் போட்டாலும் உங்களால் ஃபார்ம்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுதே தவிர ஃபில் பண்ண ஃபார்ம்ஸை திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா போத் ஸ்பௌசஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறது சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸில் ரொம்ப அதிகம். 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க வேலையை விட்டுட்டு எனக்கு எலெக்ஷனுக்கு ஓட்டு போகிறதுக்காக ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடு, ஃபோட்டோ ஓட்டுன்னா எனக்கு ஓட்டே வேணாம் போடான்றான். அப்படியே சொல்கிறாங்க, ஓட்டு போடுறதுக்கு தானே, எனக்கு ஓட்டு வேணாம் போயா. நீ டாக்குமெண்ட் கேட்டது எங்கிட்ட ஏது டாக்குமெண்ட்டு அப்படின்னு கேட்குறேன். எதுக்கு நான் டாக்குமெண்ட் தரணும்? அந்த மனிதர்களுக்கு உண்டான அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அச்ச உணர்வு இருக்கு இல்லையா, நீ வந்து ஏன் என்கிட்ட டாக்குமெண்ட் கேட்குற, அந்த மனப்பாங்கு வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. கிராமத்தில் அது இல்லை, அவன் வாலண்டியராக எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆமாம், வாய்ப்பே இல்லை. ஆமாம், அது ஒன்று. இன்னும் இதில் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளில் ரொம்ப கஷ்டம், உள்ளவே போக முடியாது. சார், நீங்கள் ஒரு இடத்துல வந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேறவே இல்லை, பெர்மிஷன் இன்னும் வாங்கலை, அப்படி பார்க்கும்போது இது இல்லீகல். ஆமாம், இந்த இம்ப்ளிமெண்ட் இந்த ப்ராக்டிஸ் வந்து இல்லீகல்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லீகல்னு தெரிஞ்சு இது மக்களுக்கு எதிராக ஒரு செயல்படும் போது இதை நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இதை எங்கேயுமே ஒரு ஸ்டே வாங்கி
இல்லை, பீகார் தேர்தலையும் அதை சொன்னாங்க, நாமளும் அந்த காரணங்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, நான் ஏன் அவங்கள சந்தேகப்படணும்னு கேட்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, கோர்ட்டு வந்து எப்பவுமே நீதியை வழங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டு நீதியை வழங்குறதுக்காக இல்லை, எது சட்டம் சரின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது. நீதிக்கும் சட்டத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ அப்போ எங்கேயுமே இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கோ வி ஆர் ட்ரைங். ஆனால் 2 தடவை போன ஹியரிங்லேயே சீனியர் ஜட்ஜுமே சொன்னார், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இந்த மூமெண்ட் நாங்கள் இது இல்லீகல் நினைக்கிறப்ப ஸ்டாப் பண்ணிட்டோம், நீங்கள் அவங்க பட்டியலே முடிச்சிருந்தா கூட மொத்தத்தையும் தள்ளுபடி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. தட்ஸ் அ சான்ஸ். அப்படியே இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியிலையோ இல்லை அந்த தொகுதியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த ஆக்ட்ல சொல்லியிருந்தது. ஒரு மாநிலத்துக்கே அந்த அவங்களுக்கு பரப்பளவுக்கே இதை பண்றாங்கன்னா எதுலையுமே சொல்லாதது, ரூல்ஸ்லையும் சொல்லாதது, ஆக்ட்லையும் சொல்லாதது, கான்ஸ்டியூஷன்லையும் சொல்லாதது. அப்போ இதை வச்சே சொல்லாம நீங்க ஏன் லாயர்ஸ் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் சொல்கிறேன்னா, சட்டம் இருக்குது, கரெக்ட்? சட்டத்தை நீங்கள் ஆர்டினரியாக படிக்கலாம், எல்லாரும் படித்தாலும் அதான் பொருள். ஆனால் சட்டத்தை வந்து நீங்கள் எப்படி பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸ்னு ஒன்று வச்சுருக்கான். ஒரு சட்டத்தை எப்படி பொருள் எடுத்துக்கொள்ளுது அப்படின்ட்டு அது உங்களுக்கு எப்படி சொல்லி தரணும் அப்படின்னா, இல்லை, ஷால் வந்து சில நேரத்தில் மேனுக்கு அர்த்தம் எடுத்துக்கணும்பாங்க, மேவை சில நேரத்தில் ஷாலுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும்பாங்க, புள்ளிக்கு கமாக்கு ஒரு 300 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, வெறும் கமாக்கு ஏன் அந்த இடத்துல கமா போட்டாங்க அப்படின்னு சொல்லி 300 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. எக்ஸட்ரான்னு போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம், ஃபேக்ட்ரி மீன்ஸ்ன்னு மட்டும் போட்டால் என்ன அர்த்தம், ஃபேக்ட்ரி மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ்ன்னு போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம், இப்படி ஒரு சட்டத்தை எப்படி பொருள் கொள்ள வேண்டும், இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுவே ஒரு பெரிய சட்டம். அந்த புத்தகத்தை வந்து ஆக்சுவலாக பிந்த்ரான்னு ஒரு ஆத்தர் எழுதியிருப்பார். அவர் அதுக்கு போட்ட அட்டைப்படமே 5 குருடன் வந்து யானையை பார்க்கறது தான். அப்போ ஒரு சட்டத்தை எப்படி பொருள் கொள்வது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து அப்படின்றத எளிமையாக சொல்கிறதுக்காக அந்த படத்தை போட்டிருப்பார். நீங்கள் சொன்னது கரெக்ட். ஆனால் ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு தான் பண்ணணும் அல்லது பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூன்சிக்கு பண்ணணும் அப்படிங்கிற பவர் இருக்கிறப்ப 234 கான்ஸ்டியூன்சி தனித்தனியாக பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குல்ல. நான் இப்படி ஆர்கியூ பண்ணுவேன். ஆன்லைன் பெட்டர், பட் ஆன்லைனில் வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்த ஃபீட்பேக் வந்து முறைப்படி இல்லை. ஏன்னா ஆதார் கார்டில் இருந்து எல்லாத்தையும் கேட்குது, அது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தால் கூட அது ரிஜெக்ட் பண்ணுது, ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே அட்ரஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் அதுவும் இதுவும் ஒத்து போகலை. அப்புறம் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரணும், நீங்கள் அதே ஃபோன் வச்சுருக்கணும், அதே நம்பர் வச்சுருக்கணும். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதனால் இங்கேருந்து கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா BLA 2 அங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. BLA 2 எந்த கட்சியோட BLA 2வும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஈஸி தான். ஓகே,
இந்த விஷயத்துல எல்லாம் வந்து இந்த இந்த விஷயத்துல எல்லா கட்சிக்காரும் ரெடியா இருப்பாங்க. ஏன்னா உங்க வாக்கு அவங்க வாங்கணும்ல. ஏதாவது ஒரு கட்சிக்கு போய்தான் எந்த கட்சிக்காரர்கிட்ட போகாம பேசியிருக்கேன். இந்த ஃபார்ம் வந்து ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர்லாம் கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து அந்த டேட்டா பேஸ் ஆப்ஷன். ஆமா, நிச்சயமா. அப்போ ஆதார் பேஸ் லிங்க் பண்ணிடுவாங்க. அதாவது ஆதாரை விருப்பப்பட்டால் இணைக்கலாம் அப்படின்னு சட்டத்தை ஏற்கனவே மாற்றிட்டாங்க. அந்த நான் சொன்ன எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ் 1960 அந்த ப்ரொவிஷன் ஏற்கனவே வந்துருச்சு, விருப்பப்பட்டால் இணைக்கலாம் அப்படின்னு. ஆனால் முதல்ல பீகார் அப்போ இது இணைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஃபைட் பண்ணாங்க. விருப்பப்பட்டால் இணைக்கலான்னு சொன்னவன் ஆதாரை நான் எடுத்துக்கவே மாட்டேன்னு சொன்னதுக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கேஸ் புட்டுசாமி கேஸ். ஜஸ்டிஸ் புட்டுசாமின்றவருடைய ஜட்மெண்ட், 9 ஜட்ஜஸ் ஜட்மெண்ட். ஆதாருங்கிறது ரைட் ஆஃப் ப்ரைவேசி, யாருமே கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்தாங்க இல்லையா, விருப்பப்பட்டால் ஆதாரை இணைக்கலாம்னு. அந்த ரூலை சேலஞ்ச் பண்ணி ஒரு ரிட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க. இது வந்து 9 ஜட்ஜஸ் புட்டுசாமி ஜட்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்குது, அதனால் இதை நிறுத்தி வைக்கணும்னு. எலெக்ஷன் கமிஷனே சொல்லிட்டாங்க, சரிங்க நாங்களே நிறுத்தி வச்சிடுறோம்ட்டு. யார் போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கானா காங்கிரஸ் கமிட்டி போட்டாங்க. அதான் பிரச்சனை, அது சொல்ல முடியாது. இமீடியட்டாக அது பிரச்சனை இருக்கும், டெஃபினட்டாக பிரச்சனை. நிச்சயமாக இருக்கும் இந்த பிரச்சனை. இது அலோவ் பண்ணிட்டாங்கன்னா, இது தவறுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. எப்போ சொன்னாலும் சரி, அப்போ இருக்கு நிச்சயமாக. என்னங்க நிச்சயமா, அதாவது அசாம் எஸ்ஐஆர் பற்றி சொன்னேன் இல்லையா, 17/11/2025. இப்போ அதில் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் இல்லை, ஆவணங்கள் கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசாமில் ஏற்கனவே சிஏஏ பேஸு பண்ணி யாரெல்லாம் குடிமகன் இல்லைன்றது பிரித்து அவனெல்லாம் கேம்பில் தூக்கி போட்டுட்டான். அதனால அசாமில் டாக்குமெண்ட் கேட்க மாட்டேங்கிறான். ஸ்ட்ரெயிட்டாக அதான் ஆன்சர். ரைட். 2005 அல்லது 2002 2005 டேட்டா கொடுக்குறோமா? 2005 இல்லை 197 தொகுதிக்கு 2002. 2002 பண்ணப்போ ஏறக்குறைய 1.5 வருடம் காலம் எடுத்து பண்ணாங்க 2002. அது செஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த ஆடிட் பண்ணுறப்ப ஒரு 39 தொகுதியில் 37 தொகுதியில் 37 தொகுதியில் எடுத்த டேட்டா தப்புன்னு வருது. அதனால் அந்த 37 தொகுதிக்கு மட்டும் 2005 வரைக்கும் திருப்பியும் பண்ணாங்க. சென்னை, மதுரை, எங்கெங்கெல்லாம் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் இருந்ததோ அங்கே 37 தொகுதியில் மட்டும் பிரச்சனை வந்தது. அந்த 37 தொகுதிக்கு மட்டும்தான் 2005 வாக்காளர் பட்டியல். மற்ற 197க்கும் 2002 பட்டியல்.